ஹாய் கைஸ், நான் தான் அவங்க டிஎன் தமிழ் சேனலில் பேசுகிறேன். இன்றைக்கி நான் போவேன்னா சண்டே என்ன பண்ணுறது தெரியல, வீட்டில் செம்ம விருப்பம் இருந்துச்சுங்க. எதனா சாப்பிடலாம் சொல்லிட்டு இல்லை ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நாங்கள் நான் பண்ணேன். பீஃப் கறி தாங்க ஒரு 1.5 கிலோ எடுத்தாச்சு. அது வந்து இப்போ குக்கரில் வெந்துன்னு இருக்குது. அதனால தான் ஒரு பீஃப் பிரியாணி வந்து செஞ்சு ஒரு மேக் பண்ணி போடலாம் சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்துங்க. செம்மையாக உண்மையாக கறிலாம் வேறு லெவலில் இருக்குதுங்க. நல்லா பல கறிலாம் எல்லாமே மொத்தமாக காட்டுறேன். இப்போ வந்து வெந்துன்னு இருக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம டிஎன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், பீஃப் கறி தான் வந்து இப்போ குக்கரில் வெந்துன்னு இருக்குது. அது இன்னும் ஒரு விசில் கூட இல்லை, இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். இதான் கைஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாமே வாங்கிடுச்சு, சமையலுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிடுச்சு. இன்னைக்கு வந்து அரிக்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு பற்ற வச்சாச்சு. பாருங்க, பிரியாணி தான் கைஸ். வெங்காயத்தை போட்டாச்சு. கைஸ் வந்து அரிசி வந்து நம்ம வந்து பிரியாணி கல்லை பொறுத்த யூனிட் அரிசி தான் வாங்கியிருக்கோம். நல்லா பழம் இருக்கும். அது வந்து சாப்பாடு வந்து தனித்தனியாக இருக்கும். அதனால தான் இந்த அரிசி வாங்குறது. அதான் கதையே, வேறு ஒன்றும் இல்லைங்க. கைஸ், வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கினே இருக்கும். வெங்காயம் வந்து அந்த கோல்டு கலர் வந்தோடனே சும்மா பழம் வாசனையாக இருந்துங்க. மசாலா வாசனையே வேறு லெவலில். ஹாய் கைஸ், இப்போ வந்து சாப்பாடு வந்து வச்சாச்சு. வந்து வடிக்கிறதுக்கோசம் இப்போ 10 வச்சிருக்கோம் குண்டானலாம். சாப்பாடு நல்லா ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு நல்லா பக்காவாக இருக்குங்க. அப்போ தான் ஒரு அரை வேக்காயில் எடுத்தால் தான் எடுத்துகிட்டு நம்ம வந்து கொஞ்சம் மசாலாலாம் ரெடி பண்ணியாச்சு. அரை வேக்காயில் எடுத்தால் தான் பக்காவாக இருக்கும். செம்ம பெஸ்ட்டாக இருக்குங்க. அதுதான் கைஸ். இப்போ வந்து மசாலா ஃபுல்லாக பக்காவாக வெந்துச்சுங்க. இப்போ வந்து தயிர் தாங்க, ஆவின் தயிர் தான் ஊற்றுறோம். ஆவின் தயிர் சாப்பாடு பார்த்தீங்களா, அரை வேக்காடுக்கு ஓரளவுக்கு வெந்துச்சு கைஸ். ஆல்ரெடி இந்த நீங்கள் ஃபுல்லாக ஊற்றாதீங்க, கொஞ்சம் தேவையானது வந்து கொஞ்சமாக ஊற்றுங்க. ஹாய் கைஸ், இப்போ வந்து பீஃப் வந்து பார்த்தீங்களா எப்படி வெந்திருக்கு பார்த்தீங்களா. பீஃப் வந்து நல்லா வெந்து அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்கன்னா, அது வந்து சாப்பாட்டில் அந்த குழம்புல ஊற்றும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அந்த வடிக்கும் போதே தண்ணி வந்து நீங்கள் மீடியமாக வச்சு வச்சிங்கன்னா தண்ணி உள்ளே இருக்கும், குக்கருக்குள்ளேயே. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வச்சிங்க பார்த்தீங்களா. ஒரு தண்ணி ஊற்றுற வேலையை மிச்சம். இப்போ கறி நல்லா வேறு லெவலில் வந்துருக்குங்க. அதுக்கேற்றா நல்லா ஒரு 10 விசில் விட்டுங்க. நல்லா தரமா பயணம் பீஃப் பார்த்தீங்களா நல்லா சூப்பராக வெந்துச்சுங்க. அப்படியே பார்க்கறதுக்கு சுமார் அதை மாதிரி இருக்குது. வேற லெவலுங்க. தண்ணி வந்து எவ்வளோ கலந்துங்க, நம்ம 1.25 லிட்டர் வந்து கலந்துருக்கோம். 2 கிலோ வந்து அரிசிக்கோசம் 1 கிலோ மட்டும் தண்ணி வந்து ஆட் பண்ணிருக்கோம். அது கூட இப்போ வந்து வெறும் மிளகாத்தூள் நெய்யெலாம் ஆட் பண்ண போகிறோம். தனி மிளகாத்தூள் ஆச்சு வேறு. நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிட்டா அதிகமாக போட்டுங்க, நார்மலாக சாப்பிட்டா நார்மலாக போட்டுங்க. கைஸ், இப்போ வந்து சாப்பாடு வந்து அரை வேக்காடு வந்து வெந்துச்சு பார்த்தீங்களா. நல்லா யூனிட் வந்து நல்லா பக்காவாக பழம்னு இருக்காரு. இப்போ வந்து குழம்பு வேறு அந்த மசாலாலாம் போட்டு பயங்கரமாக ரெடி பண்ணியாச்சு. நல்லா கொச்ச உடனே நம்ம 2 போட்டு ஆட் பண்ணி பிரியாணி செஞ்சுருவோம் தான் பக்காவாக. கைஸ் வந்து இந்த பிரியாணிலாம் செய்து நான் செய்யலை, எங்கள் மாமா செய்கிறாரு. அவர் வந்து பேஸ்ட் மட்டும் காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால் சரி அடுத்த வீடியோவில் நான் கன்ஃபார்மாக காட்டுறேன். ஆனால் உண்மையாக பிரியாணிலாம் சூப்பராக இருக்கும். நம்ம மண்டபத்தை செய்வோம் இல்லை மேரேஜுக்கு, அந்த மாதிரி செய்வாங்க. உண்மையாக வேறு லெவலுங்க. அதெல்லாம் எப்பவுமே அவர் தான் கூடுவேன். இன்றைக்கி வந்து இவ்வளோ நாளாக வரல, இன்றைக்கி தான் வந்தார். அவர் ஊர்லேருந்து வந்தார். இன்றைக்கி தான் அவர் வீடியோ மாதிரி எடுத்து போடலான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் வந்து என்ன சாப்பிட்டு வர. இப்போ நல்லா கொதிது வர. நம்ம வந்து அரை வேக்காடு சாப்பாடு வச்சது வந்து நம்ம வந்து இப்போ சாப்பாடு போடலாம். பார்த்தீங்கன்னா சாப்பாடு எல்லாம் வரையா இருக்கு. காய்ஸ், இப்போ வந்து சாப்பாடு போட்டாச்சு. நல்லா பழம் இருக்கு காய்ஸ். இப்போ டம் போட்டு எடுத்தா போதும், பயங்கரமாயிடும். வாசனையே வேற லெவலுக்கு, மசாலாலாம் வாசனை. ரொம்ப கட்ட போகிறோம். பிரியாணி இப்போ எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டம் கட்டியாச்சுங்க. கரெக்டாக ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் பிரியாணி. சுட ஆவி பறக்க சாப்பிடலாம், மேரேஜில் சாப்பிட்ற மாதிரி. வேறு ஐஸ் ஃபைனலாக சாப்பாடு ரெடி பண்ணியாச்சு. நம்ம வந்து நம்ம பவுடர்லாம் போடல, ஆரஞ்சுக்கெல்லாம் ப்ளைனாக சாப்பிடலாம்னு சொல்லிட்டு சாப்பாடு சுட இருக்கு ஐஸ் தான்.
ஒரு கறி எடுத்து சாப்பிட்டு போகலாம். கறியில் செம்மையாக வந்துருக்கு கைஸ். இப்போ செம்மையாக இருக்குங்க. மேரேஜ் ஃபங்க்ஷன் சாப்பிட்ற மாதிரி காலையில் எல்லாம் ஒயிட் ரைஸ் செம்மையாக இருக்குங்க. சுட சுட ஆவி பறகுது. தெரியுதா உங்களுக்கு? எனக்கு கொதிது கைஸ். பா வேற மாதிரி அல்டிமேட்டாக